தமிழக சட்டசபை லைவு காலைல 9:30 மணி ஆரம்பிச்சு 5:30 மணி வரையும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அதுல இன்னைக்கும் பல சம்பவங்கள் மீண்டும் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா திமுக அம்பலம் பட்ட தருணங்கள் நிறைய பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் வீத லீடர்ஸோட தலைவரான அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா தாவேக அரசை எச்சரிச்சிருக்கிறார். குறிப்பா முதல்வர் விஜய் அவர்களை டேக் பண்ணியே ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கிறாப்புல. அதை பத்தியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்துல ஃபாலோ பண்ணாம இருக்கவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். விஷயம், தமிழகத்தை சேர்ந்த 3 நபர்கள் பாத்தீங்கன்னா அந்த கர்நாடகா காவல் வனத்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்க, சுட்டு கொன்னு இருக்கிறாங்க. இது ஒரு மிக மோசமான செய்தி. அதுல தமிழக அரசு தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிதி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சட்டசபையில கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விசாரணை தீவிரமா நடக்கணும், குறிப்பா சிபிஐக்கு விசாரணை மாத்தணும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முதல்வர் விஜய் அவர்களுக்கு வைத்திருக்கிறாங்க. பட் அதை அங்க இருக்கிற கர்நாடகா மாநில அரசு தான் அந்த சிபிஐக்கு மாத்தணும். ஏன்னா அவங்க வெளியிட்ட ஒரு பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்ண பொருட்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்களா அந்த போட்டோல ஒரு புதுசா ஒரு செருப்பு வச்சிருக்காங்க. இப்ப நார்மலா ஒரு செருப்பை வாங்கிட்டு நம்ம அந்த செருப்போட நடந்து போறோம்னா அந்த செருப்புல கொஞ்சமாவது மண்ணு ஏதாவது ஒரு கலர், அதுவும் காட்டெல்லாம் போகும்போது கொஞ்சமாவது அந்த கலராக அந்த செருப்புல ஓட்டும். ஆனா அந்த செருப்பை பார்க்கும்போது புத்தம் புதுசா இருக்கு. அதை பார்க்கும்போது பல சந்தேகங்கள் ஏற்கும் வகையில தான் இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில ஏகப்பட்ட டவுட் வர்றதால அதை சிபிஐக்கு மாத்தணும்ன்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதை அவங்க மாத்துவாங்களா இல்லையன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். குறிப்பா இந்த விசாரணையில தமிழக அரசு தலையிடக்கூடாது, நாங்க எங்க மாநிலத்துல நடக்கிற பிரச்சனை நாங்க டீல் பண்ணிப்போம், நீங்க யாரும் தலையிடக்கூடாதுன்ற மாதிரி கர்நாடகா முதல்வர் இதை பத்தி பேசியிருக்கிறாரு. சார், அது உங்க மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனையில நாங்க தலையிடக்கூடாது, நியாயமான விஷயம். ஆனா பாதிக்கப்பட்டது இந்த விஷயம்ல தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த 3 நபர்கள் என்னும் போது அதுல தமிழ்நாடு அரசோட முதல்வர், தமிழ்நாட்டு மக்கள் இருந்து எல்லாரும் தலையிடுவாங்க. ஏன்னா உயிர் போனது, பாதிப்பானது தமிழ்நாட்டுக்கு, உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால இவங்க தலையிட தான் செய்வாங்க. அதை நீங்க கேட்க கூடாதுன்ற சொல்ற உரிமை இல்லை. அப்ப பாதிக்கப்பட்டது நாங்க, அதுக்கு எங்களுடைய தரப்பு படி விசாரணை எந்த ரீதியில போனோமோ அதை நாங்க கேட்கறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்ல வர்றது. ஸோ இதுக்கு அடுத்து இது எப்படி போக போகுதுன்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ இது அவங்க தப்பு பண்ணாம அவங்க மாடை தேடி தான் போனாங்கன்ற மாதிரி தான் உறவினர்கள் சொல்றாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவங்க வேட்டையாட போயிருக்காங்கன்ற மாதிரி அவங்க ஒரு இது சொல்றாங்க. ஸோ உண்மை என்னன்றது வெட்ட வெளிச்சமாக வெளியே வர வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து மக்களே. இன்னொரு பக்கம் நேத்து பாத்தீங்கன்னா விசிகாவோட பயங்கரமான ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா நாங்க தாவேகா கூட கூட்டணி அறிவிக்கிறோம், இதுக்கப்புறம் தாவேகாவோட தான் கூட்டணின்ற மாதிரி அந்த ஒரு கூட்டணியை அறிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. காவல் அதிகாரி ஒரு நபரை என்ன பண்ணிருக்காங்க, விசிகா சார்பில் இருந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல போராட்டத்துக்கான அனுமதியே இல்லை, அனுமதி இல்லாத ஒரு இடத்துல போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த பொதுமக்கள்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஆர்ன் அடிச்சு அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க வாக்குவாதம் நடந்திருக்கு. போலீஸ் அதிகாரிக்கும் இருக்கும் வாக்குவாதம் அந்த இடத்துல. அதுல போலீஸ் அதிகாரி போய் அடிச்சிருக்கிறாரு. இது ஒரு மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதா, அவருக்கு நடுவுல பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதான் ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்குன்னு நீங்க அடிப்பது சரியான விஷயமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் போலீஸ் அதிகாரி அடிச்சார், திரும்ப அவரும் அடிச்சாரு. அதனால அவர் அரெஸ்ட் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தப்பு பண்ணது யாரோ அவங்க தான் தண்டிக்கப்படணும். ஏன்னா அதுல கூட்டத்தை கூட்டினது, போராட்டம் பண்ணது, அதுல அனுமதியே அளிக்கல. அந்த இடத்துல பண்ணவங்க அவங்க. இதை தட்டி கேட்க வந்த நபர் தான் இவரு. ஏன்னா பொதுமக்கள் பாதிக்காதுன்ட்டு அதை கேட்க போன அவரை காவல்துறையினர் அடிப்பது இதெல்லாமே சரியில்லை. குறிப்பா முதலமைச்சர் கீழே இருக்கிறது தான் இந்த காவல்துறை. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெரும்பாலான கெட்ட பேர் காவல்துறையினராக முதலமைச்சர் விஜய்க்கு வரப்போகுது. ஏன்னா அவருக்கு அடியில் இருக்குதுன்றதால அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண வேண்டிய கடமை அவர்கிட்ட இருக்குது அப்படின்றத இங்க தாழ்மையா பதிவு செய்துக்கிறேன். ஓகே, அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் இன்னொரு சம்பவத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அதுவும் இந்த காவல்துறையினராக தான் ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கவனத்திற்கு திமுக ஆட்சி வீழ்ச்சி அடைந்ததற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று ஆளுங்கட்சியினர் என்ற அதிகார போதையில் மக்களின் விமர்சனங்களையும் எதிர்கருத்துக்களையும் அலட்சியப்படுத்தியது தான்.
அதே பாதையில் உங்கள் அரசும் பயணிக்கின்றதோ என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். எதனால? கடந்த ஒரு மாதத்தில் மட்டுமே சமூக வலைதளத்தில் உங்கள் கட்சியினரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் விமர்சனங்களுக்காக மாற்று கருத்து கொண்ட 25க்கும் மேற்பட்டோர் மீது வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. குறிப்பாக தனது குடும்பத்தை தகாத வார்த்தையில் விமர்சித்த தாவேகா தொண்டருக்கு பதிலளித்த வீத லீடர்ஸ் தன்னாளர் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருப்பது கவலைக்குரியது. ஒரு சோசியல் மீடியால விமர்சனமோ கருத்து வைக்கும் போது அதை டிக்னிஃபைடு ஒரு வேலை வைக்கணும். அதை விமர்சனன்ற பேர்ல வந்து அசிங்கமா பேசுறது, கேவலமா பேசுறது, இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் கிடையாது. அது வந்து தாவேகாவா பண்ணாலும் சரி, திமுக பண்ணாலும் சரி, அதிமுக பண்ணாலும் சரி, நான் தமிழர் பண்ணாலும் சரி, எந்த கட்சியினர் பண்ணாலுமே சரி, அது கடுமையான கண்டனத்துக்குரியது. அது தப்பு பண்ணவங்க யாராலும் தண்டிக்கப்படணும். அதுல தப்பு பண்ணவன் புகார் கொடுத்தா அவர் மேலேயே வந்து இது எடுக்கிறது சரியான முறை அல்ல. அது தப்பு செய்தவர் யார் என்றது விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கணும். அதுல வந்து நான் இப்படி என்ன கேள்வி கேட்கறியா அப்படின்றதுக்காக அவங்களை அரெஸ்ட் பண்றதுலாம் ரொம்ப தவறான விஷயம். இது அவர் சொன்னபடி கரெக்ட். இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாகவே அங்க திமுக அரசுல இருந்தது. அதையுமே தாவேகா பின்பற்றினா அவங்களும் பின்னாடி ஒரு பெரும் பாதிப்பை சந்திக்க நேர்ந்திடும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதை தாண்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, சமூக வலைதளத்தில் தனி நபர் மீது அவதூறு மற்றும் வரம்பு மீறி பேச்சுகள் கண்காணிப்பது அவசியம்தான். ஆனால் ஆட்சியையும் ஆளுங்கட்சியை விமர்சிக்கும் ஒவ்வொரு குரலையும் வழக்கு, கைது என்ற அதிகாரத்தின் மூலம் அடக்க முயற்சிப்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல. முதலமைச்சரை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவது நீங்க அனுமதிக்க கூடாது. சோ முதலமைச்சருக்கு இப்படி பண்ணணுன்றதுக்காக கீழே இருக்கவங்க நிறைய பேர் இதை பண்றாங்க, அதை எச்சரிக்க வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குன்றத ஹைலைட் பண்ணியுமே சொல்றாரு. முதலமைச்சர் தான் இப்படி பண்ண சொன்னாருன்னு ஒரு மீன் பண்ணல. பட் இருந்தாலுமே உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக மற்றவங்க பண்றது ரொம்ப தவறான செயல். நீங்கள் இன்று ஒரு கட்சியின் தலைவர் மட்டும் இல்ல, தமிழகத்தின் அனைத்து மக்களுக்கு பொதுவான முதலமைச்சர். எதிர்கட்சிகளுக்கும் விமர்சனங்களுக்கும் ஜனநாயகத்தின் இயல்பான அங்கங்கள். சிறிய விமர்சனங்களுக்கு கூட வழக்கு, கைது என்ற போக்கு தொடர்வது துரதிர்ஷ்டமானது. எனவே இந்த போக்கை உடனடியாக தடுத்து ஜனநாயக குரல்களுக்கும் விமர்சனங்களுக்கும் உரிய இடம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டுமே போட்டிருக்காரு. ஸோ இதுல வந்து விமர்சனங்கள் நியாயமான முறையில் ஆரோக்கியமான விமர்சனங்கள் வச்சா அதை வரவேற்கணும். அதை இவங்க அந்த விமர்சனத்தை சரி செய்யணுன்ற மாதிரி முயற்சி பண்ணணும். இல்ல விமர்சனமே யாருமே பண்ணக்கூடாதுன்னு முயற்சி எடுத்தாங்கன்னா அது ரொம்ப தவறான செயல், அது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் நானுமே ஆதரிப்பேன். ஸோ இது ஒரு சம்பவம். அடுத்ததாக இன்னைக்கு சட்டசபையில நிறைய சம்பவங்கள் நடந்தது. குறிப்பா வந்து முதலமைச்சர் அலுவலகம் மாறப்போகுதுன்னும் போது அது கலைஞர் கட்ட அலுவலகத்துக்கு தான் மாறுது அப்படின்னும் போது அதுல டெண்டர் முறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த பதிலடியுமே வந்து ஆதவ அர்ஜுனா கொடுத்திருந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சராக கலைஞரும் சட்டசபையை வந்து மாத்தணும், அந்த முதல்வர் அலுவலகம் மாத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. ஜெயலலிதாவும் முயற்சி பண்ணாங்க. அதைத்தான் இவர் ட்ரை பண்றாரு. அவங்க தகுந்த உரிய இடத்தோடு வந்து ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கான ஸ்பேஸ் இல்ல, ரொம்ப சின்னதா இருக்குன்றதுக்காக மாத்த முயற்சி பண்றது தப்பு இல்லையேன்ற மாதிரி அங்க தகுந்த பதிலடி ஆதவ அர்ஜுனா கொடுத்திருந்தார். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ சபாநாயகர் வந்து ஜேசிடிபி பிரபாகர் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருந்தாலுமே அவங்க பேசுற விஷயங்கள் வந்து கொஞ்சம் கான்டெக்ட் மாறி போனாலுமே அதை வந்து தவறு, இதை வந்து நீக்கிறேன்ற மாதிரி கண்டிச்சு ஒரு நியாயமான நேர்மையான கரெக்டான ஒரு முறையில செயல்படுறாருன்னா அது ஜேசிபி பிரபாகர் தான். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு கரெக்டான சென்டர் ஸ்டாண்டா எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்லாம நான் நடுவர் முறையில செயல்படுறேன்ற மாதிரி அவர் செயல்படுற விதமும் வந்து வரவேற்கத்தக்க விஷயம். அதை தாண்டி ஹைட்ரஜன் அந்த ஒரு கிணறுகள் வந்து தோன்ற பிளான்ஸ் எல்லாமே தாவேகா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி ஒரு போர்ட்ரையிலங்க சட்டசபையில கொடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் அதுல அந்த கிணறுகளுக்கான அனுமதி கொடுத்தது 3 வாட்டி திமுக, 1 வாட்டி அதிமுக. தாவேகா வந்து அது எதுக்கான அனுமதியுமே கொடுக்கல. இவங்க முன்னாடி கொடுத்த ஆட்சிகளை கொடுத்துட்டு இப்போ அதை ஒரு விமர்சனமாவே கிரியேட் பண்றாங்க. எப்பா நீங்களே குண்டு வைப்பீங்களா, நீங்களே அந்த குண்டை எடுப்பீங்களா, இதெல்லாம் ஒரு நியாயமா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு தகுந்த பதிலடி அந்த துறை அமைச்சர் வந்து கரெக்டான ஒரு பதிலடி கொடுத்ததையும் பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் தென்காசியில ஒரு விளையாட்டு மைதானம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த மைதானம் பொதுமக்களுக்கு தேவையான மைதானம் தானே இருக்கணும். ஆனா அந்த மைதானம் வந்து கேரளா பார்டருக்கு பக்கத்துல அமைச்சிருக்காங்க. இங்கிருந்து மக்கள் அந்த மைதானத்துக்கு போனனாவே 25 கிலோமீட்டர் இருக்கா. அப்ப அந்த 25 கிலோமீட்டர்ல பஸ் யார் விடுவா, அதுக்கான ஃபெசிலிட்டி. இப்ப மைதானம்னா பக்கத்துல இருந்தா தானே அது பயன்படுத்தும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டேடியத்தை கட்டி விட்டு அது பல தூரம் தொலைவில் வச்சிருந்தா அது என்னப்பா இது, மக்கள் பயன்படுத்த வகையில தான் ஸ்டேடியம் இருக்கணும்.
மக்கள் பயன்படுத்துறதுக்கே பல தூரம் வகையில் ஸ்டேடியம் இருந்தால் அதை எப்படி பயன்படுத்த முடியும்ன்ற ஒரு கேள்வியும் எழும்புது. எல்லாம் நீங்க திட்டங்கள் பண்ணியிருக்கோம்னு பேருக்கு சொல்லிட்டு அது மக்களுக்கு பயன்படுத்தாத வகையிலே இருப்பது எப்படி சரியா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம முன்னிலையில வைக்கிறோம். அதுக்கும் ஒரு தகுந்த பதிலடி அங்க சட்டப்பேரவையில கொடுத்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீடு நேஷனல் ஹைவேஸ் அதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்திருக்கோம். அதெல்லாம் கரெக்டாக 100 கிலோமீட்டர் 80 நேஷனல் ஹைவேனா 100 கிலோமீட்டர், ஸ்டேட் ஹைவேனா 80 கிலோமீட்டர்ன்ற மாதிரி அது ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும், ஆக்சிடென்ட்டை குறைக்கணும், ஹைவேவை மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி நிறைய பல திட்டங்களையும் அறிவிச்சிருந்தாரு. இதுல அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயத்துல தான் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த விளையாட்டுத்துறையில ஒலிம்பிக் வீரர்களை தமிழ்நாடு உருவாக்க நிறைய முயற்சிகள் எடுக்கப்படும், அதுக்கான பல வேலைகளும் நாங்க பண்ண போறோம்ன்ற மாதிரி சொன்னது எல்லாமே வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா விளையாட்டு இது எல்லாத்தையுமே ஊக்கப்படுத்தணும். அந்த ஊக்கப்படுத்துற வேலையில தாவேக்கா ஈடுபடுறதை பார்க்கும்போது பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் செஸ்ஸிலே நாங்க ஒரு பெரிய சம்பவம் பண்ணோம், செஸ் போட்டிகள்லாம் இங்க நாங்க தான் நடத்தணும்ன்ற மாதிரி எதிர்கட்சியினர் பேசுறாங்க. அதுக்கு தகுந்த பதிலடி யாரா கொடுப்பான்னு பார்த்துறதா சென்டர் ஸ்டாண்டான ஜேசிடி பிரபாகர் கொடுத்து, நான் அந்த செஸ் துறையில இதுவாதான் இருந்தேன், அம்மா ஆட்சியிலேயே அவங்க ஒரு பெரிய காம்படிஷன்லாம் இங்க நடத்தியிருக்காங்க, செட்டன் அமௌண்ட் 26 கோடிக்கு மேல அவங்க ஒதுக்கி இதுக்கான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, முதல் முறை நீங்க பண்ணதா சொல்ல வேண்டாம், நாங்களே அது முன்னாடியே பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க திமுக நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம்னு ஒரு பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த பிராண்டிங் அவர் முறியடிச்சதும் நல்லா இருந்தது. இன்னொரு பக்கம் பெயர் மாற்றம் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி பயங்கரமா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாப்புல யாரு, ஏவா வேலு. அதுக்கு தகுந்த பதிலடி என்னென்னலாம் நீங்க மாற்றி இருக்கீங்க தெரியுமா, அதெல்லாத்தையும் நாங்க சொல்லட்டுமான்ற மாதிரி பட்டியலிட்டு அங்க ஆளுங்கட்சியான தாவேக்கா பதிலளித்த தருணமும் வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு பக்கம் தாவேக்காவுக்கு ஒன்றும் பேச தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது, புதிய அமைச்சர்கள் புதிய எம்எல்ஏக்கள் அவங்க என்னடா பண்ணிடுவாங்க அப்படின்னு யோசிச்சா காலகாலமா இதேலயே இருந்த நபர்கள் எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணி தகுந்த பதிலடி கொடுக்கறதையும் நம்மளால இந்த சட்டசபையில பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்த சட்டசபை லைவ் போறதுலயே சில பதட்டங்களும் சில பயங்களும் உருவாகுது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது மக்களே. இதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல் நடந்த சம்பவங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை கைஸ்.